ஓகேண்ணா. ஆமாம் எடுத்துக்கம்மா முடிச்சு சென்ட் பீட்டர் ஸ்கூல் படிக்கிறது கார்பரேஷன் மாதிரி நான் மாற்றிங்கண்ணா. மோசமா எடுத்து பரவாயில்ல. என்னடா இனி நிக்கிறா வாங்கம்மா. சுசுறுடா உடம்புல. ஆர்வமாக எனக்கு மீன் போச்சுது. ஒழுங்காக போனேன். ஒரு வாரம் தான் அப்படி இருக்கும். ஒழுங்காக போகணும் இல்லை, ஒழுங்காக வலிக்கும். ஓகேவா? வழியில் நின்றுச்சா? 4 நாள் வலிக்கும். இன்னைக்கு தான் போகிறேன். இன்னைக்கு தான் போகிறேன். நீ தான் போறியா? அந்த ஒரு வாரத்திலேயே உன்னால போகக்கூடாதுன்னு தோணும். ஏன் சொல்ல? ஏன் ஒரு வாரத்தையே உனக்கு போகணும்னு தோணும் ஒரு 2 நாள்லயே? ஏன்னா அந்த மாதிரி உடம்பு வலிங்க. 10,000 ட்ரைனருக்கு மாதம் 8,000 ரூபாய். யாருக்கு? தனியாக ட்ரைனருக்கு 8,000 ரூபாய், வருஷத்துக்கு 10,000 ரூபாய். அது சும்மா ட்ரைனரை சொல்லி நீ ட்ரைனரை சொல்லியே உனக்கு அவன் குழுவை ஃபுட்டுக்கெல்லாம் வந்து நீ எங்கேயே போக வேண்டியதுக்கா செலவு பண்ண வேண்டியது. நான் அப்படியே போடுவா. செலவு பண்ணாதான் ட்ரைனருக்கு மட்டும்தான் உனக்கு 8,000 ரூபாய் சொல்கிறேன். அவன் கொடுக்குற பாடி மாஸ் பவுடரு இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் போய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயே விடுங்க. 2 மாதத்துக்கு 10,000 ரூபாய் ஆகுண்ணா. பவுட்ருக்கு மட்டும் அது எனக்கு தான் பவுட்ரு, அவருக்கு தேவையில்லை. யாருக்கு தேவையில்ல? அவருக்கு தேவையில்ல பவுட்ரு. பவுடர் உங்களுக்கு தான் தேவைப்படா. உன்னோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி பவுடர் சொல்லுவார், வாங்கி சாப்பிட வேண்டியதான். என்ன சாப்பிட்டீங்க அந்த பவுட்ரு இருக்கு. ஆனால் வீட்டில் பவுட்ரு டேட் மட்டும் எக்ஸ்பிரஸ் டேட் மட்டும் பார்த்து அதே கேக்காக போட்டு கொடுக்கணும். மாஸ்டர்கிட்ட கேளு, ஆட்டு கேளு. எதுவாக இருந்தாலும் நீ மாஸ்டர்கிட்ட தான் கேட்கணும். கேட்காம குழம்பு சாப்பிடாத. இல்லை கேட்டு போடுது ஆயிரத்துமே சொல்லிட்டாத. நீ தான் இப்போ சொல்லிட்டாத. இல்லை நான் ஸ்டோரி போடாத, அந்த மாதிரிலாம் போடாது. உடம்பு ஏற்றி கொடுக்கணும். இல்லை ஸ்டோரி போடாத. ஒரு 3 மாதம் கழிச்சு உடம்பு ஏற்றி 3 மாதம் நம்ம உடம்பு ஏற்றிட்டு நீ குறைச்சிட்டு போகும். எல்லாத்தையும் சொன்னால் பலனே கிடையாது. நானும் போன வாட்டி அனுபவிச்சு அனுபவிச்சு போகாம கல்யாணம் பண்ணா உடம்பு ஏறிடும். இதே உடம்புல இரு. 40 பீஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு 4 கல்யாணம் பண்ணிக்கிறான். இல்ல தெரியாம ஒரு அர்த்தம் உள்ளே இருந்தா அவன் அழகா இருக்க மாட்டான். உனக்கு உள்ளுக்கு உனக்கு கரெக்டா இருக்கு. நல்லா கரெக்டா சாப்பிடு. நான் ஜிம்மு போனால் கரெக்டாக சாப்பிடுவேன். டயட்டு கரெக்டாக இருப்பேன். நார்மலாக அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். இந்த இங்கே காலையில் வந்து இங்கே என்ன இடத்துல ஃபுட்டு கொண்டு வந்து சாப்பிட்றது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். இதுக்கெல்லாம் கொண்டு வரக்கூடாது. எதுவும் வந்தாலும் வெளியே வச்சுக்கணும். தெரியக்கூடாது. காலையிலே டப்பா கொண்டு வந்துடுற வரும்போது அதான் அப்புறம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. இதெல்லாம் எவ்வளோ பாடம் கற்றுன்னு இருந்தேன். நான் எல்லா விஷயத்துல பாடம் கற்றுன்னு இருந்தேண்ணா. கர்மான்றது என்னன்னா உண்மை. சாமி வீட்டுலலாம் 4 மணிக்கெல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுப்பாங்க எனக்கு சாப்பிடுது. 4 மணிக்கே வீட்டில் சாப்பிட்டு வருவேன். காலையில் சாப்பாடு கடை சொன்னேன், போயிட்டு பாரு. பூரா வந்து வேர்கடலை கேட்டு சாப்பிடக்கூடாது. வேர்கடலை கேட்டு ஏன் என்ன கட் பண்ணிருக்கோம்? டைம் ஆகுதுல்ல. வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். இல்லை வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன்.
வாங்க கவரை போடுவோம் அப்படி போடுவோம் கவரை பார்த்தியா ஊச்சலுக்கு நாங்கள் வேலை கொடுத்தோம் பார்த்தியா நீ இப்போ எவ்வளோ வேலை வச்சியா அதான் அஜய் ரெண்டு வேலை வச்சுருக்காரு அஜய் ஃப்ரெண்டு முன்னாடி வா கட்டி போய்கிறது அதெல்லாம் கட்டி போச்சு கட்டி